பார்த்து இந்த மாதிரி பேசுறதே எங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு மெம்பர்ஸ் சில பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உங்க பேரை கொண்ட நாகலட்சுமின்னு ஒரு மெம்பர் அலையஸ் தாரா அவங்க கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்க 2 குழந்தைகளையும் இந்த கடினமான இந்த செஸ் விளையாட்டுல எப்படி நீங்க ஈடுபாடு கொள்ள செய்தீங்க? நீங்க அவங்க 2 பேரையும், உங்களுக்கு இந்த விளையாட்டுல ஆர்வம் இருக்கா? உங்களுக்கு விளையாட தெரியுமா? அதை தவிர வந்து இந்த செஸ் விளையாடுறதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவு, மூளை இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா யாருமே எங்க இதுல ஜெனரேஷன்ல யாரும் ஸ்போர்ட்ஸ்ல இல்ல, யாருமே இல்ல ஸ்போர்ட்ஸ்ல, ஒருத்தருமே இல்ல. எங்க சைடும் இல்ல, அவங்க அப்பா சைடும் ஹஸ்பண்ட் சைடும் யாரும் இல்ல. பொண்ணு வந்து ரொம்ப டிவி பார்த்துட்டு இருப்பா. அப்பெல்லாம் பொண்ணு இப்ப 22 ஏஜ் ஆகுது. அவ ரொம்ப டிவி பாப்பா. அப்ப போவோ சேனல் அப்ப ரொம்ப குட்டியில அவளுடைய 4-5 இயர்ஸ்ல சேனல் நிறைய பாப்பா போவோ. பாத்துட்டு ஸ்பெக்ஸும் போட்டுட்டா. அவளை டைவர்ட் பண்றதுக்காக வீட்டு பக்கத்துல யோகா, டிராயிங், செஸ் எல்லாமே எல்லா கிளாஸுமே நான் போட்டேன். அவளை ஒரு 3 hours அவளை என்கேஜா வச்சுக்கணும். அவளை வீட்டுல வச்சாதானே டிவி பாக்குறா, அவளை டிவில இருந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 3 hours கிளாஸ் போட்டோம். அதுல செஸ் மாஸ்டர் 6 மாசத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அவளை 5 yearsல. இவன் நல்லா ஆன்சர் பண்றா, நல்லா பண்றா அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணிட்டோம், நீங்க நம்ம அதனால அப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான். அவளுடைய 5-6 வயசுல ஸ்டார்ட் பண்ணது. அப்பவே டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், சூப்பர், போற இடமெல்லாம் வின் பண்ணிடுவா, செலக்ட் ஆயிடுவா, ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துருவா. அப்ப அடுத்த கட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணா ஸ்டேட் விளையாடலாம், ஸ்டேட் வின் பண்ணா நேஷனல், அத மாதிரி நல்லா விளையாடுவா. அதனால அடுத்தடுத்த லெவலுக்கு போக மாதிரி ஆயிடுச்சு. அவளும் சார் கொடுக்குற ஒர்க்க வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணுவா. அந்த சார் கொடுக்கும் அதுலதான். உங்களுக்கு செஸ்ல ஈடுபாடு இருக்குதுங்களா? எனக்கு தெரியாது. எனக்கு இன்னமும் நான் கத்துக்கல. நான் இன்னமும் கத்துக்கல செஸ். ஏன்னா ஏன் கத்துக்கலன்னா, லைவ் கேம்ஸ் வெளியில போவோம். அது ஒவ்வொரு கேம் நம்ம ஒவ்வொரு மூவுக்குமே நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருப்போம். இப்ப கத்துக்கலன்னா இப்போ எனக்கு பிளாங்கா இருக்கிறேன் நானு. அதனால வெளியில வரும்போதுதான் ரிசல்ட், வின்னா லாஸா அப்படின்றது. இந்த லைவ பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும். ஐயோ இது வைக்கிறாங்களே, ஐயோ அது வைக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு படபடம். இப்ப வந்து நான் பிளாங்கா இருக்கிறேன், செஸ் தெரியாது, நான் கத்துக்க வேண்டாம்னு இருக்கிறேன். நீங்க பிஹைண்ட் நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க, அதுவே பெரிய விஷயம் மேடம். இது மத்ததெல்லாம் பண்ணுவேன். செஸ் பைஸ் வந்து நான் எனக்கு தெரியாது எதுவும். அவங்க நம்ம எல்லாம் சார் கோச் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. செஸ் பைஸ் வேண்டாம். பொண்ணு மூலியமா பொண்ணு வந்து வீட்டுல ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா அவளுடைய 5-6 வயசுல. அது மூலியமா பையனுக்கு அப்படியே அவனுக்கா வந்துடுச்சு. அவன் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். அதனால 2.5 வயசுலயே அவனுக்கு ஒரு கோல்டு காயின் போட்டு அவனுடைய விளையாட்டு பொருளே பீஸ் தான், சொப்பு, அந்த மாதிரி விளையாட்டு பொருளே எதுவுமே அவனுக்கு விளையாட அவனுக்கே இல்லாம பீஸ் தான் வீடு ஃபுல்லா இருக்கும். வீடு ஃபுல்லா செதஞ்சு கிடக்கிறதே பீஸ் தான் கிடக்கும். அந்த விளையாட்டு பொருளே 2 இயர்ஸ்ல அது மூலியமா. ஆமா, அதுல அப்படியே வந்துச்சு. அத மாதிரி வந்ததுதான். ஓகே ஓகே. அதான் இதே மாதிரி ஒரு சிமிலர் கேள்விதான் இன்னொருத்தரும் கேட்டிருக்கா. குமார் அனந்தகிருஷ்ணன் அப்படின்னு, தாங்கள் தங்கள் குழந்தைகளை இசை மற்றும் விளையாட்டுகள் போல இல்லாம செஸ்ல ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைத்தது ஏன் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க இப்போ. ஏன்னா பல விஷயங்களை முயற்சி பண்ணிட்டு அப்புறம் செஸ்ல தான் அவங்களுக்கு நல்ல திறமை இருக்குன்றதுனால நீங்க அவங்களை அதை இறக்கிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. சோ தேங்க்யூ மேம். இது வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி வந்து பாகிரதி விஸ்வநாதன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்கள் அவங்களுடைய அம்மாக்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரஷர் போட வேண்டாம், குழந்தைங்களுக்கு தெரிய பிரஷர் போட வேண்டாம். இப்போ நான் சூஸ் பண்ணது எப்படிங்களா, அதான் எல்லாம் பண்றதுனால அவங்க கூட நான் பிடிக்கேன். அவங்களே ஹோம்ஒர்க் எல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. இப்ப நம்ம பண்ணுன்னு 5-6 வயசுல உட்கார வைக்க முடியாது. போர்டு எடு உட்காரு அப்படிலாம் இல்ல. அவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதுனால நான் அது பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ப்ரெஷர் போட வேண்டான்ட்டு, குழந்தைங்களுக்கு எந்த துறையில இன்ட்ரெஸ்டோ அது பின்னாடி நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய. ப்ரெஷர் பண்ணா வராது.
பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னா அது அவ்வளவு இதுவா வராது. அதனால அவங்களுக்கு எதோ படிப்பா இருந்தாலும் சரி, அவங்க எதுல இன்ட்ரெஸ்ட் பண்றாங்களோ நம்ம அது பின்னாடி சப்போர்ட் பண்ணணும். அது மாதிரி குழந்தைங்களும் கொஞ்சம் குழந்தைங்களும் முயற்சி எடுக்கணும். ஸ்டடீஸ் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும். அடுத்து வந்து திரு உதயகுமார் அவர்கள் வந்து சிங்கப்பூர்ல அவங்களுடைய பேரன் ஆதர்ஷ்னு பையன் வந்து நேஷனல் லெவல்ல நிறைய செஸ் அவன் விளையாட்டுகள் போட்டிகள்ல பங்கு பெற்று நிறைய பரிசுகள் பெற்றிருக்கிறான். சோ அந்த பையனுக்கு வந்து பிரக்யானந்தாவோட ஆன்லைன்ல விளையாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை பத்தி சொல்லுங்க மேடம். கண்டிப்பா விளையாடுவாங்க. அவங்க நேரம், அதாவது ஏதாவது நம்பரோ மெயிலோ கொடுக்க சொல்லுங்க. அவனுடைய ஃப்ரீ டைம்ல என்ன ஒண்ணு ஏப்ரலுக்கு அப்புறம் விளையாடுவான். ஏப்ரல் வரைக்கும் அவங்க டைட் கொஞ்சம். அந்த முக்கியம் கனடா டோர்னமெண்ட் வருது இல்லைங்களா, பெரிய டோர்னமெண்ட் ஒண்ணு வருது கேள்விப்பட்டது, கேண்டிடேட். அதனால ஏப்ரல் வரைக்கும் அவங்க கொஞ்சம் இது கண்டிப்பா அவங்க விளையாடுவான்னு சொல்ல அந்த குழந்தைகிட்ட சொல்லணும். சரி, கான்டெக்ட் பண்ண சொல்லணும். கண்டிப்பா ஆன்லைன்ல விளையாடுவோம். இது இது எவ்வளோ ஒரு சிம்பிள் ஒரு பெரிய விஷயம் நீங்க பண்ணது. ஆக்சுவலா அந்த குழந்தை ஏப்ரலுக்கு அப்புறம் விளையாடுவான் அப்படின்னு சொன்னதே, அந்த குழந்தை இன்னும் ஏப்ரல் வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்லயே உட்காந்துருக்கு அந்த குழந்தைக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் இப்ப யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு அட்வைஸ் கொடுக்கறதோ எப்படி பண்ணணும் அப்படின்றது, பிள்ளைங்களோட இன்ட்ரெஸ்ட இப்படி ஒருத்தர் இப்ப பிரக்ஞானந்தா மாதிரியோ வைசாலி மாதிரியோ ஒருத்தவங்க வந்து நமக்கு ஆன்லைன்ல பேசுறாங்க அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணணும்ன்ற அந்த ஒரு இது வரும். சோ தேங்க்யூ மேம், நீங்க இது ஆஃபர் பண்ணதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஷூர் இவங்க வந்து உதயகுமார் அவங்க ஃபேமிலி வந்து வெரி ஹாப்பி அபவுட் திஸ் திங். கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறோம், சொல்றோம் உங்களுடைய பதில். ராமச்சந்திர ராஜா அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு, ஒரு 2 லெஜெண்ட்ஸ் ஒரே வீட்டுல வச்சிருக்கிற ஒரு அம்மாவா மென்டரா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அதை மைண்ட்ல ஏத்திக்கிறது இல்ல, மைண்ட்ல பெருமையா இருக்கு பண்ற. அதான் மேடம், நீங்க வந்து ஏற்கனவே சொன்னீங்க வைஷாலி ஃபர்ஸ்ட் நீங்க ஈடுபடுத்தினீங்க செஸ்ல அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் எப்படி வந்து பிரக்யானந்தாக்கு வந்து இதுல டேலண்ட் இருக்குன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவனை எப்படி ஊக்குவிச்சீங்க? அவனுக்கு அவனுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சது எப்படி ஊக்குவிச்சீங்க அப்படின்னு ரமா ஸ்ரீனிவாசன் அவங்க கேட்டிருக்காங்க. ரமா, ஒரு நிமிஷம் ஜெயஸ்ரீ, அவங்க மயா மேம் அவங்க இருக்காங்களா லைன்ல? வந்திருக்காங்க திருப்பி நினைக்கிறேன். வீடியோ ஆஃப்ல இருக்கு, ஒரே நிமிஷம், வில் ஜஸ்ட் செக். வீடியோ ஆஃப்ல அவங்க வந்திருக்காங்களான்னு பாக்குறேன். டக்குன்னு லைன்ல இல்ல, போயிட்டாங்க. சோ திங்க் ஷீ இஸ் திருப்பி ஆட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வராங்க. Is the recording on, Sangarika? Yeah, recording is on, but Nagalakshmi ma'am is not on screen. அதனாலதான் அவங்க வீடியோ இப்ப வந்திருக்காங்க. ஏன்னா வீடியோ ஆஃப் ஆகி தெரியல, அதனால we were a bit confused. இது மட்டும் சாரி தெரியல, நான் ஆன்ல தான். ஓகே, சொல்லுங்க மேடம். மேடம் வந்து முதல்ல வந்து நீங்க வைஷாலிக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து எப்படி பிரக்யானந்தாக்கு வந்து இந்த செஸ்ல இந்த ஈடுபாடு எப்படி வந்தது? நீங்க எப்படி ஊக்குவிச்சீங்க பிரக்யானந்தாவை அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. 2 குழந்தைகளுமே எப்படி ஊக்குவிச்சீங்க? வைஷாலிய டிஸ்டர்ப் பண்ணதுனால அவனுக்கு சும்மா வீட்டுல போர்டு பீஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அவனே வந்து உட்கார்ந்து சும்மா அடுக்கிறது அவனே பண்ண ஆரம்பிச்சதுனால நாங்க ஒரு 2.5 வயசுல ஒரு கோச் வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. குழந்தை கிளாஸ்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் உட்காரும். அப்ப 2.5 வயசுன்றதுனால 10 நிமிஷம் கிளாஸ், 15 நிமிஷம் தான் சார் வீட்டுல வந்து எடுப்பாங்க. அத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு 5 வயசுல அவன் ஸ்டேட் டோர்னமெண்ட்லயே உட்காந்துட்டான். ஸ்டேட் லெவல்ல 5 வயசுல. 6 வயசுல. சூப்பர் மேடம், கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. இது இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. 2.5 வயசு குழந்தை வந்து
எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு செஸ் விளையாட தெரியாது. ஆனஸ்டா நான் பயங்கர ஸ்போர்ட்ஸ்மேன் தான். ஆனாலும் என்னால உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்தெல்லாம் விளையாட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். செஸ் நமக்கு புரியாத விஷயமா. ஸோ எனக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கு. பசங்க 2.5 வயசுல ஒரு இடத்துல உட்காந்து அவங்க விளையாடி. மேம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. ராம் பிரியன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏழை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சதுரங்கம் விளையாட்டு பயிற்சி தர திட்டம் ஏதாவது இருக்கா? இருந்தால் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. மேடம் ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. இப்போ தற்சமயம் அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல. ஃபியூச்சர் பிளான் கண்டிப்பா செய்வாங்க. 2 குழந்தைங்களும் செய்வாங்க. ஓ சரி, ரொம்ப நல்லது. இப்ப இத செஸ் விளையாடுறது, அத பிராக்டிஸ் போறது, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அஃபேரா. நிறைய பேர் அப்படிதான் இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? இது காஸ்ட்லி கேம் தான். ஆனா எங்களுக்கு குரு அவங்க எல்லாம் எங்களுக்கு அவங்க எப்படி புக்ஸ் எல்லாம் கூட அவங்களே கொடுத்தாங்க. புக்ஸ் அப்ப இருந்தே கோச் புக்ஸ் எல்லாம் வாங்க விடல, அவங்களே கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ரேட் ஜாஸ்தி இல்லாதனால ரொம்ப கஷ்டம். அப்போ இப்ப ஸ்பான்சர் 16 ஸ்பான்சர் இருக்காங்க. இப்போ அவங்களே நிறைய கோச் கொடுத்தது. ஆனா இது கொஞ்சம் கல்வி கேம் தான். அவங்க வீடியோல லைன் கிளியரா கூட இல்லல. அப்போ கொஞ்சம் கிராக்ல இருந்தது. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்ல அவங்க லைன்ல இருக்காங்க. பட் ஐ திங்க் இன்டர்நெட் ஆமா கட்டாய் வருது. தெரியல, இன்டர்நெட்னால நினைக்கிறேன் லைன் கட்டாய் வருது. தெரியல. ஆனா உங்க வீடியோ எங்களுக்கு தெரியல. வாய்ஸ் கேக்குறது அப்பப்ப. ஆடியோ கேக்குறதா? இன்னும் வரல. நீங்க இல்ல இன்னும் ஆன்லைன் வரல. நீங்க வீடியோ ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு தெரியுது. ஆமா, ஏன்னா இப்ப வர்றீங்க இன்னும் பிளாக்கா இருக்கு ஸ்கிரீன். வந்துருக்கு. ஓகே, ஐ திங்க் லைன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சோ நம்ம குயிக்கா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம் மேம். ஏன்னா இட்ஸ் குவைட் பாச்சியா இருக்கும் உங்க லைனும். இன்னும் 2-3 கேள்விகள் தான் இருக்கு. ஸ்ரீவித்யா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹெல்த்தி நியூட்ரிஷன் ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா குழந்தைங்களுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேடம் மெயினா ஃபாலோ பண்றது நான் அவுட் சைட் ஃபுட் இல்லைங்க மேடம். அவுட் சைட் ஃபுட் அவ்வளவா கொடுக்கறது இல்ல. எதுவா இருந்தாலும் நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். இது சிம்பிள் ஃபுட்டா இருந்தா கூட சரி என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன். குழந்தைங்க ஃபியூச்சர்ல தனியா போனா அவுட் சைட் ஃபுட் தான் சாப்பிட்டு ஆகணும். இப்போ முடியற வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெளி ஃபுட்டு எதுவும் இல்ல. நார்மலா எதுவும் ஸ்பெஷலா கிடையாது. நார்மலா காய்கறிகளும் பழங்களையும் நான் கொஞ்சம் கொடுத்து அதுதான். இதுக்காக நான் ஃபாலோ பண்றது இல்ல எதுவும். இப்ப நீங்க பிராக் போயிட்டு பிராக்ல 20 நாள் இருந்துட்டு இன்னைக்குதான் வந்தேன்னு சொன்னீங்க. நீங்க பிராக்ல அந்த ஊருக்கு ஏத்த மாதிரியான சீஸோ பிரெட்டோ இல்ல வேற ஏதாவது சாப்பிடணும்னா பிள்ளைங்க ஏதாவது கேட்பாங்களா? அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்களா? இல்ல எனக்கு ரசம் சாதம் போறோம்னு இருப்பாங்களா? எப்படி? இல்ல மேடம் அவங்களுக்கே அது பழகி போச்சு இப்படிதான்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே. இது இப்போ கடைபிடிக்கிறது கஷ்டம். அவங்களுக்கு அந்த 5 வயசுல இருந்தே இப்படிதான் ஃபுட்டு, வெளியில சாப்பிடக்கூடாது, நமக்கு ஹெல்த் போயிடும். 10 நாள் கேம் நடக்குது. சில கேம் எல்லாம் இப்ப கன்னடா எல்லாம் நாங்க 20 நாள் விளையாடணும். இப்ப கன்னடாக்கு நாங்க 20-25 நாள் நாங்க ஹெல்த்த பாத்துக்கணும் பத்திரமா. அதனால இந்த மாதிரி இருக்கும்போது அதனால அவங்களே கேட்க மாட்டாங்க மேடம். அவங்களுக்கே தெரியும். அவங்களே ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க. அது அதனால எனக்கு கேட்க மாட்டாங்க. அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல.
வெரி நைஸ். இல்ல இதுல இருந்து உங்களோட அந்த டிசிப்ளின் எவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னு இருக்கு, அவங்களோட மன உறுதி. ஏன்னா அவங்களோட போக்கஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க.